العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் இவ்வும்மத்தில் பதிந்திருந்த அழுக்கை தனது கண்ணீரால் சுத்தம் செய்த எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்ற தோழர்களாகிய சஹாபாக்கள் மீதும் இன்னும் மற்ற நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாகவும் இந்த இஸ்லாத்தின் காணிக்கையாக இருக்கக்கூடிய சலாத்தினை உங்கள் முன் தெரிவித்து இந்த உரையை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் செல்வம், நண்பர்கள், வாய்ப்புகள் போன்ற எவ்வளவோ சலுகைகள், நியாமத்துகள் இருந்தாலும் தன்னம்பிக்கை என்பது அவனிடத்தில் இல்லை என்றால் அவனது வாழ்க்கை நிலைக்குரியதாக ஆகிவிடும். ஏனென்றால் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் அவனுக்கு கடினமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். அவன் அடுத்து எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் அவனுக்கு பயத்தை உண்டாக்கும், அவனை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே மனிதனுக்கு எந்த ஒரு செல்வமும் இல்லை, எந்த ஒரு சொத்து சுகமும் இல்லை, எந்த ஒரு பதவி பட்டதாரமும் இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் அவனிடத்தில் தன்னம்பிக்கை இருக்கிறது என்றால் அவனால் அவனது வாழ்க்கையே மாற்ற முடியும். அவன் வெற்றி பெறுவான். தடங்களை கூட படிக்கற்களாக மாற்றி அவன் மேலே ஏறி சென்று கொண்டே இருப்பான். இவ்வளவுதான். இந்த தன்னம்பிக்கை என்பது நமக்குள்ள எப்போ வருமோ அப்போதான் இந்த சமுதாயத்திற்கும் நமக்கும் ஒரு உண்மையான ஒரு மனிதனாக தேவைப்படுகிற ஒரு நபராக இருக்க முடியும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உலமாக்கள் மற்றும் நபிமார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம காலத்தில் வாழ்ந்த சயின்டிஸ்ட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆரம்பத்திலிருந்தே வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரியாக இருந்தது யாரு? ஃபிரௌன். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் சொல்லவா வேணும்? அவனை திட்டணும் அப்படின்னா வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு நிறைய பேர்ல சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனை எதிர்க்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தால் ஒரு மனுஷனுக்கு அங்கே என்ன தோணும்? எப்போ நம்மளால முடியாதுப்பா, அவன் போனாலே வெட்டி போட்டுருவான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி அவன்கிட்ட போய் எதிர்கொள்வது அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன, மூசாவே உங்களை நம்புங்கள், உங்களால் முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மோட்டிவேஷன் படுத்துறான். நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நம்ம வாழ்க்கை ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கையில் நடந்ததை யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வெளி உலகத்தில் சொன்னால், உன்னால் முடியாதுடா, நீ அப்படி இப்படி தான் போவ, நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருப்பான். கடைசியாக ஒருத்தர், அது யாராவது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், என் நண்பர்களாக கூட இருக்கலாம், கடைசியாக ஒருத்தர் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூறுவான். உன்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அம்மா அடிக்க நம்மள்ட்ட சொல்லுவாங்கள்ல, நம்மளை பொறுத்திருக்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பவர், ஒரு நம்பிக்கை அடங்கி இருக்கு. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா உஹுது மலையை போன்றது, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதற்குள் இருக்கும். அதனால தான் சொல்லுவார்கள், ஒரு முஃமினுக்கு இறை நம்பிக்கை எந்த அளவிற்கு அவசியமோ அதே போல தன்னம்பிக்கையும் அவனுக்கு அவசியம். ஏன்னா ஒருவன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலோ, ஒரு சமூகத்தை திருத்த வேண்டும் என்றாலோ, ஒரு சமூகமிடம் சென்று நல்லது செய்யுங்கப்பா, இறையோட வணங்குங்கப்பா, கொஞ்சமாச்சு உருப்படியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தனக்குள்ள ஒரு தைரியம் வேணும். ஏன்னா மனிதர்கள் போய் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம். அப்படிங்கிற பட்சத்தில் போய் நல்லது சொன்னோன்னா நம்மளை கொத்து போட்டுருவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழும்போது அவங்களுக்கு போய் சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அப்போ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும், என்னால் முடியும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் தஆலாவின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். அது ஒரு பட்சம். அப்படி இருந்தாலுமே அல்லாஹ் தருவான், அல்லாஹ் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக இறங்கி செய்வான் அப்படிங்கிற பட்சத்தில் உட்கார்ந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நாடியே தான் நடக்கும். இருந்தால் நமக்குன்னு நம்பிக்கை வேண்டும்ல. நமக்குன்னு நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு விஷயத்தை தைரியமாக நம்மால் செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து 40 வருடங்கள் வாழ்ந்து
முதல்ல அவங்களுக்கு வஹி வந்து இப்போ தாவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? யா அல்லாஹ், இவங்க எப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப முத்தி போனவங்க சிலைகள் வணக்கத்தில். காபாவை சுற்றி எத்தனையோ சிலை, 300 சிலைகள் என்றும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா எவ்வளோ விமர்சனங்கள் வரும். எதிரி கொல்றதுக்கு 1000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கொன்னா பரிசு தரேன்னு சொல்றதுக்கு 1000 தலைவர் இருக்கான். எப்படியா தூக்கிட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன், பழி வாங்குறதுக்கு எத்தனை நபர்கள் வாசல் காத்து கடந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை மோட்டிவேட் படுத்துறவங்களும் நான் இருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக. அதே மாதிரி தான் ஹிஜ்ரத் செல்லும் போது ஒரு குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாட்டிருக்கும் பொழுது காஃபிருங்க சுத்து போட்டாங்க, கீழே குனிஞ்சா நம்ம காலி. அப்படிங்கிற பட்சத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம நிலைமை எப்படி இருக்கு, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. இதை அல்லாஹ் சொல்லி காட்டும், பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். இந்த ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள வர வேண்டும். ஆனால் அதோட அதிகமாக தன்னம்பிக்கை என்பது நமக்குள்ள ஆழமாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம அவங்கள பற்றி எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களோட போர் திறன், வீரம், அவர்கள் சண்டையிடும் திறன், எல்லா விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பட்சத்தில் ரசூலுல்லாஹ்வே உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்பாங்க, உமரே, இப்போ உலகத்திலே நீங்கள் இப்படி இருக்கீங்களே, கபருக்கு போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ என்கிட்ட இருக்கிற ஈமான் அப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சந்தேகம், அதெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படியா, அப்போ நான் பார்த்துக்கிறேன், நானா கபரான்னு பார்த்துக்கிறேன்னு கபருக்கே சவால் விட்டார்கள். சொன்ன மாதிரியே அவங்களை அடக்கம் பண்ண பிறகு அலி ரலியல்லாஹு கபரை பார்த்து சிரிப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்கள் உமர் ரலியல்லாஹு கபரை பார்த்து சிரிக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உமர் இங்கேயும் உமர் தான், கபரிலும் உமர் தான் என்பதாக சொன்னார்கள். அப்படின்னா என்ன, கபரையை சும்மா விடலை, அவருடைய வீரத்தை, அவருடைய தன்னம்பிக்கையின் மூலியமாக கபரையை எதிர்த்து நின்றார்கள் என்பதாக வரலாற்றில் கூறப்படுகிறது. கைபர் யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்பி அமுச்சு வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சண்டையில் அவங்க வாள் உடஞ்சிருச்சு, பக்கத்தில் என்ன வேறு எதுவுமே இல்லை, ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கதவு தூக்கி தான் ஃபைட் பண்ண ஒரு வழி இல்லை. அந்த கதவோட பலம் எப்படி இருக்கும்னா, அதை திறக்கனாலே ஒரு 10 பேர் வேணுமா, அந்த அளவுக்கு ஒரு கனமான ஒரு கதவு. அவர்கள் நம்பி அல்லாஹ்வையும் தன்னையும் நம்பி தன்னுடைய வீரத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதை தூக்கி சண்டையிட்டார்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபைதா அஸம்த, நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் நம்பிக்கை வைப்பவர்களை விரும்பக்கூடியதாக இருக்கிறான் என்பதாக கூறுகிறான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வாலிபர். இப்போ நம்ம காலத்தில் இருக்க வாலிபர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எதுக்கு எடுத்தாலும் என்னால் முடியாது, ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்னால் முடியாது, எப்பா 10th நல்ல மார்க் எட என்னால் முடியாது, மாசலப்பி ஓத என்னால் முடியாது, குர்ஆனை மனப்பாடம் பண்ண என்னால் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எதுவுமே பக்குவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஹாஃபிஸாக்களால் மட்டும்தான் முடியும், கிதாப் வாசிச்சுப்பாரு, அரபி பழகு, ஏன் எங்களால் அரபி வாசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான மைண்ட் செட் நம்ம பசங்களுக்கு மத்தியிலே இருக்குது. ஒரு ஆலிம்க்கு ரொம்ப தேவையான ஒன்றே தன்னம்பிக்கை தான். அப்படி இருந்தால் தான் சமூகத்தை வழி நடத்த முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் மதீனாவில் போய் இஸ்லாத்தை பரப்புங்க அப்படின்னு. அவங்களும் போயிட்டு முதல் வருஷம் 7 பேர், 2வது வருஷம் 13 பேர், 3வது வருஷத்தில் மொத்த மதீனாவுமே மாற்றிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருந்து தன்னம்பிக்கை, என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர்கள் சென்றார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப், ஒரு பலம் வாய்ந்த முஃமின் பலகீனமான முஃமினை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வஃபீ குல்லி கைரின், 2 பேர்ட்டையும் நன்மை இருக்குது. யுஹ்ரஸு அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு பயன் தரும் விஷயத்தில், அது உங்களுக்கு பயன் தரும் விஷயத்தில், வஸ்தஇன் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி செய்யுங்கள், வலா தஅஜிஸ், ஆனால் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்க, ஆனால் உங்களுக்கான முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க என்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்துல் கலாம் ஒரு பேட்டியில் சொல்லுவார், நிறைய பேர் என்னால் முடியாதுன்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய விஷயங்கள் வந்திருக்காங்க. ஏன், சுதந்திர போராட்டத்தில் வாழ்ந்த யுத்தம் செய்த சுதந்திர வீரர்களே என்னால் முடியாதுப்பா, பிரிட்டிஷ்காண்ட போனால் போட்டு தள்ளிடுவா என்ற பயத்தில் இருந்திருந்தார்கள், அவன் நம்பிக்கையில் இருந்தார்கள் என்றால் இன்னும் சுதந்திரம் கிடச்சிருக்குமா? அடிமையாகத்தான் வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அப்போ தான் அவர் சொன்னார், முடியும் என்று
எவன் நம்புகிறானோ அவனால் மட்டும்தான் வரலாற்றை படிக்க முடியும். நம்ம எடுத்து பார்க்கலாம் முடியும். நம்ம வரலாற்று படைத்தவர்கள் என்றால் எல்லாருமே தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் தான். அவர்களிடத்தில் இயலாமை என்ற ஒன்றை இருக்காது. எனவே வல்லவனாகிய அல்லாஹ் நமக்கு அதிகமாக தன்னம்பிக்கையை மூட்டி நமக்கு நிறைய வரலாறுகளை படைக்கும் பாக்கியை தருவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.